லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள யூடியூபர் ஷவுக்கு சங்கரின் உடல்நிலை குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். ஷவுக்கு சங்கருக்கு நடந்தது என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அது போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பெண் போலீசார் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் யூடியூபர் ஷவுக்கு சங்கர் தேனியில் கைது செய்யப்பட்டார். கோவை சிறை அடைக்கப்பட்டுள்ள அவரது கை உடைக்கப்பட்டதாகவும் சிறையில் அவரை சிறைத்துறையினர் துன்புறுத்தியதாகவும் அது குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிடுவதுடன் அவருக்கு உரிய சிகிச்சை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று ஷவுக்கு சங்கரின் தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் கலைமதி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஷவுக்கு சங்கரின் தாயார் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்த கோவை சிறையில் அடைக்கப்படுவதற்கு முன்பு ஷவுக்கு சங்கருக்கு எந்த காயமும் இல்லை, அதன் பிறகு அவர் காயமடைந்திருக்கிறார், அவரை அதற்கு முன்னாக பரிசோதித்த டாக்டர்களும் அவருக்கு எந்த காயமும் இல்லை என்று அறிக்கை அளித்திருக்கிறார்கள் என்று வாதிட்டார். இதனை மறுத்த அரசு தரப்பு வழக்கறிஞர் தேனியில் கைது செய்யப்பட்ட ஷவுக்கு சங்கரை கோவை அழைத்து வந்தபோது தாராபுரம் அருகே விபத்து ஏற்பட்டதாகவும் அதில் ஷவுக்கு சங்கர் மற்றும் போலீசார் காயமடைந்ததாகவும் இதில் ஷவுக்கு சங்கருக்கு இடது கை மற்றும் வலது கால் பாதம் உதடு ஆகிய இடங்களில் காயம் ஏற்பட்டதாகவும் அதன் பிறகு ஒரு தனியார் மருத்துவமனையிலும் பிறகு கோவை அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை அளிக்கப்பட்டு பிறகு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். மேலும் சிறை மருத்துவரும் அவரை பரிசோதித்து சான்றளித்திருக்கிறார். அந்த சான்றில் ஷவுக்கு சங்கர் கையெழுத்தும் ரேகையும் பதிவு செய்திருக்கிறார் என்று குறிப்பிட்டார். மேலும் சிறைத்துறையினர் தாக்கியதாக குற்றம் சாட்டி கோவை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஷவுக்கு சங்கர் தாக்கல் செய்த மனுவை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கிறது. அதன் அடிப்படையில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு நியமித்த 3 வழக்கறிஞர்கள் ஒரு எலும்பு சிகிச்சை நிபுணர் அடங்கிய குழுவினர் 1 மணி நேரத்துக்கு மேல் சங்கரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இன்றைய நேரத்தில் அவர் மதுரை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கையை பெற்று நாளை தாக்கல் செய்யும்படி பதிவுத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை நாளை தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை.